என்னாச்சுடா, ஏன் சோகமா இருக்க? இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ்லாம் எவ்வளோ அழகா க்ளோவாக இருக்காங்க. நான் பாருங்களேன், நல்லாவே இல்லை. என்ன ஓவர் திங்கிங்கா? ஆமாப்பா, நைட்லாம் தூங்கவே இல்லை. நான் டேன் ஆகிட்டேன், அழகாவே இல்லைன்னு ஃபீல் ஆகுது. சரி ஓகே, நான் உனக்கு ஒரு ரியல் ஸ்டோரி சொல்லவா? சொல்லுங்க. ஒரு பொண்ணு இருந்தா. அவள் எப்போவுமே மிரரை பார்த்துட்டு நான் நல்லாவே இல்லை, நான் ப்ரிட்டியாகவே இல்லைன்னு எப்போவுமே அடுத்தவங்களோட அவள் லைஃப்பை கம்பேர் பண்ணிட்டு அவள் சேடாகவே இருப்பாள். ஒரு நாள் இந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. அங்கே ஒரு சின்ன பொண்ணை பார்த்துருக்கா. அந்த பொண்ணுக்கு கண்ணு கூட சரியா தெரியாது. ஆனால் அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அல்ஹம்துலில்லான்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி ஒரு ஆன்ட்டி இருந்தாங்க. அவங்களாலே அவங்க கையை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னாங்க. அப்போதான் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருக்கு, நான் இருக்க பிளெஸிங்ஸை மறந்துட்டு இல்லாத விஷயத்தை பற்றி தான் அழுதுட்டு இருந்தேன். எல்லாம் நமக்கு ஐஸ் கொடுத்துருக்கான், ஹேண்ட்ஸ் கொடுத்துருக்கான், ஃபேமிலி கொடுத்துருக்கான், ஹெல்த் கொடுத்துருக்கான். கம்பேர் பண்ணுறதுல பிஸியாக இருந்துட்டு நமக்கு இருக்க பிளெஸிங்ஸை நம்ம மறந்துடக்கூடாதுடா. நான் தான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிட்டேன் போல. புரிஞ்சா சரி, ஓவர் திங்க் பண்ணிட்டு தூக்கத்தை வேஸ்ட் பண்ணாத. பிரிட்டினா ஃபேஸ் மட்டும் இல்லைடா, நம்ம கிரேட்ஃபுல்லான ஹார்ட்டும் ஒரு பியூட்டி தான். இனிமே கம்பேர் பண்ண ட்ரை பண்ண மாட்டேன். அல்லாஹ் கொடுத்த லைஃப்க்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல கற்றுக்கிறேன்.